75 டேஸ் ஹாட் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 13. என் பேக்கை திறந்து பார்த்தா இவ்வளோ சில்லறை. இப்போதான் புரியுது ஏன் எங்கள் அம்மா என்ன சில்லற பையனை கூப்பிடுறாங்கன்ட்டு. அதில் கொஞ்சம் சில்லறையை உசார் பண்ணிட்டு போய் ஒரு 5 முட்டையை வாங்கி வந்துட்டேன். சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு டோலி கால் பண்ணாங்க. டோலின்னோடனே தப்பா நினைக்காதீங்க, அவங்களுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். அதனால சில பொருட்கள்லாம் வாங்கணும். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, கொஞ்சம் கூட்டு வரீங்களான்னு கேட்டாங்க. அவங்களை கூட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு அப்படி ஏதாவது தேருமான சைடில் பார்த்துன்னு இருந்தேன். நம்மளுக்கு கடைசியாக ஒரு 2 பொருள் வாங்கலான்ற மாதிரியே யோசிச்சிருந்தேன். சரி, நம்ம தான் டோலிக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோமே, அவங்க தலையிலே எழுதி விட்டுலான்னு பார்த்தா அவங்க அப்பா ஒரு ரூபாய்க்கும் கணக்கு கேட்பாரான். அதனால சிக்கோன்ட்டாங்க. சரி, ஓகே பரவாயில்ல, நானும் விட்டேன். ஆனா அவங்கள தப்பா சொல்லக்கூடாது. போற வழியில ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்கள போய் இப்படி நினைச்சிட்டோமேன்ட்டு மனசு கஷ்டப்பட்டேன். ஆனா அப்படி நினைச்சது தப்பு இல்ல. ஏன்னா அவங்க வந்துட்டு அடுத்து இன்னொரு கடைக்கும் போனோம், அதனால தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி, ஓகேன்னு போயிட்டு அங்கேயே எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அவங்கள வீட்டுல போயிட்டு தூக்கி போட்டு நம்ம வர வழியில ஒரே ஒரு பெண்ணு மட்டும் தான் வாங்கி வந்தோம். காலைல வந்ததுல இருந்து தெரிஞ்சுனே இருந்ததுனால சரியான பசி பிளஸ் சரியான தூக்கம். சாப்பிட்டுட்டு அப்படியே நிம்மதியா தூங்கிட்டேன். ஏஞ்சி டப்புன்னு ஜிம்முக்கு போவோம். டப்பு டிப்புன்னு ரெடி ஆயிட்டு இன்னைக்கு மஞ்சள் பழம் இல்லாம பச்சை பழம் 2 வாங்கிட்டு போனேன். ஜிம்ல போனா இன்னைக்கு ஒரு 850 பேர் இருந்தானுங்க. டம்பிள்ல கைவக கூட இடமே இல்லை. அதுல எங்க நான் வீடியோ எடுக்கல. இது ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். நம்பிக்கோங்க. ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்மை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸில் போயிட்டு காலைல இருந்து புக் படிக்க வேலை கவனிச்சிங்களா. ஆஃபீஸில் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, புக்கையும் படிச்சு முடிச்சுட்டு அக்கா கடை இல்லாது சரியான பிரச்சனையா இருக்குது. ஒரு கடையில் போய் பெப்பர் சிக்கனும் சப்பாத்தியும் சாப்பிட்டேன். பெப்பர் சிக்கன்ல பெப்பர் இருந்தது, சிக்கன் தான் இல்லை, வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்தது. அவனை சாப்பிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம்.